தற்போது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் 9 ஓவர்கள் மட்டுமே வீசி 15 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முகமது சிராஜ். முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணியின் வீழ்ச்சியால் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது. இதில் ஆட்டநாயகனாக முகமது சிராஜ் தேர்வு செய்யப்பட்டார். ஒன்றுபட்ட ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1994 மார்ச் 13 ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் முகமது சிராஜ். தந்தை முகமது காஸ், தாய் சபானா பேகம். ஆட்டோ ஓட்டுநர், தாய் வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண். சகோதரர் முகமது இஸ்மாயில். ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் தனது மகன் கிரிக்கெட் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாகங்கள் செய்தனர். பெற்றோர் 7 வயதில் இருந்து கிரிக்கெட் விளையாடுவதில் ஆர்வமாக இருந்த தன் மகனை ஊக்கப்படுத்தி வந்தனர். ஆனாலும் குடும்பத்தின் வறுமை அவரை துரத்தி கொண்டே இருந்தது. முறையாக பயிற்சி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அவரது குடும்ப பின்புலம் அவருக்கு ஒத்துழைக்கவே இல்லை. கிரிக்கெட் பந்தில் வேகமாக வீசத் தொடங்கிய அவர் முதலாக 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். அந்த ஆட்டத்தில் அவரது திறமையை பாராட்டி ரூபாய் 500 பரிசாகவும் வழங்கப்பட்டது. அன்று முதல் தனது வாழ்க்கையே கிரிக்கெட் தான் என்பதை முடிவு செய்தார் முகமது சிராஜ். தனது 21வது வயதில் முதல் தர கிரிக்கெட் போட்டியான ரஞ்சி கோப்பைக்கு தேர்வானார். சையது முஸ்தாக் அலி கோப்பை தொடரின் T20 ஓவர் போட்டிதான் முகமது சிராஜை வேகப்பந்து வீச்சாளராக அறிமுகம் செய்தது. 2016-17 ஆண்டு ரஞ்சி கோப்பை தொடரில் ஹைதராபாத் அணிக்காக களமிறங்கப்பட்ட சிராஜ் 41 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்நிலையில் 2017 ஆண்டு நியூசிலாந்து சென்ற இந்திய அணியில் இடம் பிடித்த முகமது சிராஜ் 20 ஓவர் போட்டியில் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் விக்கெட்டை வீழ்த்தி அத்தியாயத்தை துவக்கினார். தனது சிறப்பான பந்து வீச்சால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரிலும் களமிறக்கப்பட்டார். 2020 ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரில் முகமது சமிக்கு காயம் ஏற்பட மாற்று வீரராக முகமது சிராஜ் தேர்வு செய்யப்பட்டார். அப்போது சிராஜின் தந்தை முகமது கயாஸ் உடல்நலக் குறைவால் மரணமடைந்த செய்தி அவருக்கு கிடைத்தது. ஆனால் தனது தந்தையின் கனவை நிறைவேற்றும் வகையில் இறுதிச் சடங்கிற்கு செல்லாமல் இந்திய அணிக்காக விளையாடினார். சிராஜின் இந்த செயலுக்கு கேப்டன் கோலி, பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி மற்றும் அணி நிர்வாகம் என அனைவரும் ஆதரவு கொடுத்தனர். இன்றைக்கு முகமது சிராஜ் குடும்பத்திற்கு பொருளாதார தேவை அதிகமாகத்தான் உள்ளது. இருந்தாலும் ஆசிய கோப்பையில் தனக்கு கிடைத்த பரிசுத் தொகை $5000 ரூபாய் 4.25 லட்சம் ரூபாயை இலங்கை மைதானத்தை மழை என்றும் பாராமல் இரவு பகலாக வடிவமைத்து செம்மைப்படுத்தி பாதுகாத்த ஊழியர்களுக்கு அதை நன்கொடையாக வழங்கினார். இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மைதான ஊழியர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். முகமது சிராஜின் இந்த உயர்ந்த பண்பு அவரை உலக அளவில் கிரிக்கெட்டில் ஹீரோவாக